சினிமாவில் தல அஜித்திற்கும் வடிவேலுவிற்கும் இடையே ஒரு விரிசல் இருப்பதாகவும் அது அஜித் நடித்த ராஜா படத்தின் பொழுது நடந்தது எனவும் ஒரு செய்தி அடிக்கடி வெளியாவதை பார்த்திருப்போம். தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக இருப்பவர் அஜித். ஆரம்பத்தில் பல போராட்டங்களை சந்தித்து இன்று ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்துடன் இணைந்து AK-64 படத்தை இயக்க இருக்கிறார். மீண்டும் இவர்களது கூட்டணி இணைந்துள்ளது. ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மலையாள திரைப்பட உலகின் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவரான மோகன்லால் தமிழில் ஏற்கனவே இருவர் ஜில்லா போன்ற படங்களில் நடித்துள்ளார். அவரின் நடிப்பு பல மொழிகளிலும் பாராட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் AK-64 இணைய இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அஜித்தும் மோகன்லாலும் ஒரே படத்தில் நடிக்கிறார்கள் என்பது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அஜித் ஆதிக் கூட்டணியுடன் சேரும் மோகன்லாலின் AK-64 தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இப்படத்தில் வடிவேலுவும் இணைய இருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன. அஜித் வடிவேலு பிரச்சனை தற்பொழுது சரியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அஜித்துடன் பல நடிகைகள் நடித்திருக்கும் நிலையில் அவரை பற்றி இன்று வரை நல்ல விதமாகவே கூறி வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். தன்னை படப்பிடிப்பின் பொழுது வாடா போடா என சொன்னதற்காக வடிவேலு மீது அஜித் கோபப்பட்டதாகவும் அந்த ஒரு படத்திற்கு பிறகு வடிவேலுவும் அஜித்தும் இணையவில்லை என்பதும் நமக்கு தெரிந்த விஷயங்கள். அவர் வருத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு வடிவேலுவின் எந்த படங்களிலும் அஜித் நடிப்பதில்லை என்று கூறப்பட்டு வந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு மேடையில் வடிவேலுவும் அஜித்தும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு வந்தது. அப்பொழுது அஜித் வடிவேலுவை பார்த்ததும் அவரே போய் வடிவேலுவின் கையை பிடித்து அண்ணா எப்படி இருக்கீங்க என கேட்டாராம். இதை பார்த்ததும் வடிவேலுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டதா. அப்பொழுதே கண் கலங்கி விட்டாராம் வடிவேலு. மீண்டும் நாம் இணைந்து படம் செய்ய வேண்டும் எனவும் கூறினாராம் வடிவேலு. கண்டிப்பாக என உறுதி அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்பொழுது மீண்டும் வடிவேலுக்கு AK-64 படத்தில் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன. AK-64 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது. பொதுவாகவே அஜித்தை பொறுத்தவரைக்கும் லைட் மேனில் இருந்து அனைத்து டெக்னீஷியன்களிடமும் மிகவும் மரியாதையாக பழகக்கூடியவர். அவரிடம் வடிவேலு இந்த மாதிரி பேசியதும் திரையுலகினர் மத்தியில் அந்த நேரத்தில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அதனை மறந்து மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது என்பது தல அஜித் என்றுமே கிரேட் தான்.